ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்துக்கு வடக்குல இருந்து 40 அதை தடுத்து தமிழகத்துக்கு வடக்குல இருந்து ஆபத்து வருதா? வடக்குல இருந்து எங்க இருந்து ஆபத்து வருது? என்ன ஆச்சு? சைனாக்காரன் போட்டு கொடுத்துட்டானா? என்ன ஆபத்து இருக்கு சொல்லுங்க? எந்த ஒரு ஆபத்தும் வடக்குல இருந்து எந்த ஆபத்தும் கிடையாது. தவறான செய்திகளை பரப்புவதை அனைவரும் தடுத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நேற்று நாங்க நேற்று மாநில தலைவர் சாத்தூர்ல தேசிய தலைவர்கள் சேர்ந்து பிரச்சாரம் செய்தோம். ராமநாதபுரம் போனேன், காலையில மயிலாப்பூர் போனேன், இப்போ பெரம்பூர் ஆவடி வந்திருக்கேன். எல்லா இடத்துலயும் சிறப்பா இருக்கு. மக்களுடைய எழுச்சி சிறப்பாக இருக்குது சொல்லலாம். யாருக்கு அது நம்ம சொல்லுவோம், நீங்களே ஓட்டு போடாம தான் இருப்பீங்க. ஆமா சொல்லுங்க. எந்த அளவுக்கு சார் இப்போ தமிழகத்துல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நான் சொல்லவே இல்லையே. இந்தியா கூட்டணி எப்படி வெற்றி பெறும்? இந்தியா கூட்டணி அது இந்தியான்னு சொல்லாதீங்க. இந்தி ஒரு கூட்டணி, இந்தியான்னு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு சொல்றது தப்பா கேட்டுருவேன். இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறதுன்னு சொல்லலாம். வேற என்ன? அவ்வளவுதான கேள்வி? கேள்வி கணக்கில் தொடுக்கவில்லையா? தொடுப்பது கேள்வி இல்லையா? கேள்வி கேட்டா நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்காங்க. அதுக்குதான் வந்திருக்காங்க. அந்த பாதாள சாக்கடை திட்டம் ரொம்ப நாளா கைவிடப்பட்டிருக்கு. அது செஞ்சு முடிக்கல. எல்லாமே இருக்குல்ல. கண்டிப்பா மாற்றம் வரதுக்கு வந்திருக்காங்க. ஆமா. என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. 40 பேர் இறந்ததுக்கு நேரம் போய் கண்டனம் தெரிவிக்க, நேருக்கு துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்துல ஒரு தலைவர் இருப்பான அப்படி யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தாவேகா பத்தி என்ன பேசுறது? அது ஒரு உதாரணம் போதாதான்? அப்புறம் எது கேட்டாலும் அரசியலா? ஜனநாயக படத்தை உங்க கூட இருக்க ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா, எஃப்சியா, அது எல் முருகன்ஜியா? எப்படிங்க சொல்லுவீங்க? என் படமே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு. ஜக்குபாய் நான் அன்று நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. யாரும் உங்க கூட இருக்கும் சதி செஞ்சிருக்கான். ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பார்த்துக்கிட்டு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? சரி, அதை பத்தி நான் சொல்ல முடியாது. அதோட ப்ரொஃபஷன். நடிப்பு என்பது அவருடைய தொழில். மீண்டும் நடிப்பது நடிக்காதது அவருடைய முடிவு. அதை நான் சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றி. ஆச்சி மசாலா.